ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவர் நிருபங்களை எழுதும் பொழுது, சபைகளுக்கு எழுதும் பொழுது யோவான் அழகா இயேசு கிறிஸ்துவ அழகா வெளிப்படுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஆதி முதலாய் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு அது வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி. அப்ப என்னன்னா, அந்த வசனத்தை நீ காலைல உட்கார்ந்து நான் படிக்கும் பொழுது என் இருதயத்துக்குள்ள தோன்றின ஒரே ஒரு விஷயம், அப்போஸ்தலனாகிய யோவான் எவ்வளவு அழகா அந்த வார்த்தையானவர் எப்படி மாம்சமானார் என்பதை குறித்து அழகா வர்ணிச்சு சொல்றார் பாருங்களேன். அப்போ ஒன்னே இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை ரசிக்கும் பொழுது, தேவனை எப்படியெல்லாம் வர்ணிக்க கற்றுக்கொள்கிறோங்கிறத குறித்து நம்ம யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம எதை எப்படி அழகா வர்ணிப்போம்னா, நம்ம ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கும் போதுதான் அந்த வர்ணனை நம்மளுக்குள்ளார வரும். உதாரணத்துக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம குறித்து பேசும்போது, ஒரு ஒரு மகள் மேல ஒரு மகன் அளவுக்கு அதிகமான நேசத்தை வைக்கும்போது என்ன செய்யறான், எப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவெல்லாம் வர்ணிக்கிறான். ஆனா நாம நமது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நேசத்தை அந்த வார்த்தையின் வடிவில் அப்போஸ்தலனாகிய யோவான் அழகா வெளிப்படுத்திருக்கிறார். அப்ப பேதுரு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும் போது கூட பாருங்க, அந்த தண்ணி தூக்கிட்டு வர ஸ்திரீ, இல்லை இல்லை, நீயும் அவர்களில் ஒருவன் தான், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாக, அவருடைய கலாச்சாரத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய நடை உடைகள்ல பேச்சுகள்ல அவர்கள் கவரப்பட்டிருந்தால் அவரை போலவே ஒரு வேளை பேசியிருப்பாங்களோ நான் யோசிப்பேன். அப்போ ஒன்னே இன்னைக்கு அப்படிதான், நீங்க ஆண்டவர் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறீங்கன்னா நீங்க அவரை மாதிரியே மாறிட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அவரை எந்த அளவுக்கு நீங்க வர்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை குறித்ததான புரிதல் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் எவ்வளவு அழகா வசனத்தை அதை எழுதும் பொழுது, அவர் கண்டது, கேட்டது, தொட்டது, உணர்ந்ததுன்னு சொல்லி அழகாய் சொல்லியிருப்பார். அதனால நீங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது கட்டாயமா யோவான் எழுதின 1ஆம் நிருபத்துல 1-5 வசனத்தையும், யோவான் எழுதின சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்தில் இருக்கிற சில 5 வசனங்களையும் நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி வாசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகா, அருமையாக, ரொம்ப இனிமையா தேவனை குறித்ததாகிய கர்த்தராகிய இயேசு குறித்த அழகான ஒரு தொடக்கத்தை, ஒரு அறிமுகத்தை கொடுத்திருப்பார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கும் போது உணர்ந்து புரிந்து அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்து நீங்க வாசிக்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனாக வெளிப்பட்டுடும். அதனால மறந்துடாதீங்க. இன்னையில இருந்து நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உணர்ந்து புரிதல் உள்ளவர்களாக நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உயிருள்ளவைகளாய் மாறி உங்களையும் மாற்றும், உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்களோட கூட இருக்கிறவங்களையும் மாற்றும். ஹல்லேலூயா.